இப்ப ரொம்ப பெரிய பண கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆ யார்கிட்டயுமே நெறைய சொல்லாதீங்க அத பத்தி. நெறைய பேர்கிட்ட வந்துட்டு இதையே புலம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க எவ்வளோ தூரம் அத சொல்றீங்களோ, அந்த அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து அதிகமாகும். ஏன்னா, எனர்ஜி என்ன ஆகுது? அதிகரிக்குது. ஏன்னா, நீங்க பேசுறீங்க, அத பத்தி யோசிக்கிறீங்க நெறைய. என்ன பண்ணுங்கன்னா, வெறுமனே வந்து கடவுள்கிட்ட அந்த விஷயத்த வந்து அர்ப்பணம் பண்ணுங்க. நீங்க எந்த கடவுள நம்பினாலும் சரி, அந்த கடவுள்கிட்ட இந்த விஷயத்த நீங்க வந்து அர்ப்பணம் பண்ணுங்க. இத எனக்கு சரி பண்ணி குடுங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க? அர்ப்பணம் பண்ணுங்க. ஏன்னா அர்ப்பணம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கடவுளோட உதவி வந்து கிடைக்கும். நீங்க அந்த பிரச்சனைலருந்து வெளில வருவீங்க. நீங்க அத பத்தி நெறைய பேர்ட்ட புலம்பிட்டே இருந்தீங்க. அத பத்தியே ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டே இருந்தீங்க அப்டின்னா, அப்ப என்ன ஆகாது? நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. இன்னொன்னு அந்த வெயிட் பண்ணக்கூடிய நாள், எவ்ளோ நாள் நீங்க அந்த பண கஷ்டத்துல இருக்கீங்களோ, ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப தாங்க முடியாத துக்கத்துல இருப்பீங்க. ரொம்ப பதட்டத்துல இருப்பீங்க. ரொம்ப பயத்துல இருப்பீங்க. அதுக்கு பதிலா நம்பிக்கையோட, இல்ல கடவுள்கிட்ட நான் இத அர்ப்பணம் பண்றேன். கடவுள் எனக்கு சரி பண்ணி குடுப்பாரு. கண்டிப்பா இது சரியாயிடும்ன்ற நம்பிக்கை நீங்க வச்சுட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த பண கஷ்டத்துலருந்து சீக்கிரமா நீங்க வெளில வந்துருவீங்க.